ஹாய். இப்போ வந்து நான் என்ன சமைக்கிறேன்னா சாம்பார். எங்கள் ஊரில் சைடில் எங்கள் ஊரில் எப்படி விறகடுப்பில் வைப்பாங்களோ அது மாதிரி நான் கேஸில் செய்கிறேன், குக்கர் யூஸ் பண்ணாமல். சுடு தண்ணி, அதாவது அடுப்பில் வந்து கடாயை வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு கழுவி அதில் போட்டு, பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு போட வேண்டிய காயெல்லாம் வெட்டி அதில் போட்டுரும். அதிலே பச்சை மிளகாயும் தக்காளி, வெங்காயத்தை தவிர தக்காளி பச்சை மிளகாய் அதில் போட்டுரும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா, சாம்பார் மசாலா, கொஞ்சம் இது மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அதிலே நல்லா கொஞ்சம் அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் அந்த கடாயில் உள்ள காய்கறியை தூக்கி இன்னொரு சட்டியில் ஊற்றிட்டு அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து திரும்ப அந்த சாம்பாரை தூக்கி அதில் ஊற்றிடுவோம். கடைசியாக தேவைப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மாங்காய் சேர்த்தனால புளி சேர்க்கலை. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியதான். இது ஊர் சாம்பார், தண்ணியாக இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும்.